வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுறேன். பணத்தை ஈர்ப்பது எப்படி? சிம்பிளா 6 டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும். ரைட்? முதல் விஷயம், நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்கோம், அதை பணமா மாத்தணும்னு நினைக்கிறோம். சரியா? அது கலர் நிலமா கூட இருக்கலாம். அப்ப என்ன பயிர் பண்ணணும், என்ன பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணணும், என்ன உரத்தை போடணும், எப்ப தண்ணி கட்டணும், இதெல்லாம் பிளான் பண்ணும்போது நம்ம நினைச்சதெல்லாம் சரியா எக்ஸிக்யூட் பண்ண பின்னாடி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் பணம். சரியா? இப்ப நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, கடந்த காலம் நம்மளோட நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நிறைய பேரை நம்மளை ஏமாத்திருக்காங்க, நிறைய பேரால கஷ்டப்பட்டிருக்கும், நிறைய சூழ்நிலைகள் தருணங்கள் வந்து நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இதே மாதிரி இருக்கும்போது இப்ப நம்ம மைண்ட் வந்து நிலம்னு வச்சுப்போம். இப்ப அந்த நிலத்தை சரி பண்ணாம எந்த பயிர் போட்டா வளரும்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம சரியா இல்லை. ஏன்னா சரியா இருந்தா நம்மகிட்ட பணம் நிறைய வரும். அப்ப பணம் வர்றதை தடுப்பதற்கான நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம நிலம் வந்து பயனளிக்கவே இல்லை. நிலம் தான் மனம். அப்ப அதை சரி பண்ணணும்ல. எப்படி? ஒரு 8 ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இதை ஒவ்வொன்றா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அதிக மகசூல் ஈட்டுற நிலமா உங்களோட மனசு மாறும். ரைட்? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மகிட்ட நிறைய நெகட்டிவ் மைண்ட் இருக்கு இல்ல? யாருக்கு பணம் வராது அப்படின்னா, என் குரு சொன்னதான். நான் மிகுந்த கஷ்டத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது யார் அதிக கவலைப்படுறாங்களோ, யார் கஷ்டத்தோட இருக்காங்களோ, இப்ப கஷ்டத்தோட இருக்கவங்களும் கவலைப்படுறவங்களுக்கு தானே இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவை, இந்த டெக்னிக்ஸ் தேவை. இதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், பணம் எல்லாத்தையும் இருக்கா? இல்லாதவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களா? இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? பணம் என்பது வேற, மனநிலை என்பது வேற. பணமே இல்லைன்னா கூட நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா பணம் இருக்கவங்க நிறைய பேர் கஷ்டத்தால கூட இருக்கலாம். லாஜிக் என்னன்னா, கவலையை விட்டு அடிக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் பணம் வரும். அதே மாதிரி இப்ப வாழ்ற வாழ்க்கையை சபிக்க கூடாது. எனக்கு பணம் இல்ல, கஷ்டம், ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இருக்கவே கூடாது. எவன் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி இருந்துச்சா, நெகட்டிவ் இருந்துச்சா, பணம் வராது. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? வெளிப்படுத்துறது. நமக்கு என்ன வேணுமோ அதை வெளிப்படுத்துறது. மேனிஃபெஸ்டேஷன்றது என்னோட குரு சொல்றது ஆல் அபவுட் எனர்ஜி அப்படின்னு. சக்தி, எனர்ஜி. எனர்ஜி யாருக்கிட்ட குறையுதோ, E3 = சக்சஸ். எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், எந்தூசியாசம். இது மூணும் யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட பணம் இருக்கு. அப்படி இது மூணும் இருந்து பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பணம் வரப்போகுது. முதல்ல இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து, பற்றாக்குறை மனநிலையிலிருந்து மாறி வரும். சரியா? இப்ப நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு யோசிங்களேன். நமக்கு என்னென்ன தேவை? நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, பணம் தேவை, நிறைய செல்வம், சுபிட்சம் எல்லாமே தேவை. இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. இந்த வார்த்தை அதனாலதான் சொன்னேன், தங்க நேரம்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே மாத்தி சுபிட்ச நேரம்னு கொண்டு போனேன். கோல்டன் அவர்ன்றது ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சுபிட்சம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது அதுல எல்லாமே இருக்க மாதிரி இருந்துச்சு. தங்க நேரத்துல தங்கம் தான் இருக்கு, சுபிட்ச நேரத்துல எல்லாமும் இருக்கு. அதனாலதான் நான் 4 to 4:40 நான் வந்து தங்க நேரத்தை சுபிட்ச நேரமா மாத்திட்டேன். அப்ப இதுல நமக்கு எல்லாம் வேணும். நிம்மதி, சந்தோஷம், பணம், செல்வம், சுபிட்சம் எல்லாம் வரும். அப்ப நம்பணும், நம்ம அதையெல்லாம் நம்மளால ஈர்க்க முடியும். நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. பணம் வருது, நிம்மதி வருது, சந்தோஷம் வருது. நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம். ஏன் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ணணும்? நீங்க நிம்மதி இல்லாம இருங்க, சந்தோஷம் இல்லாம இருங்க, பணம் இல்லாம இருங்க, ஆனா நிம்மதியா இருக்க நம்புங்க. உங்கள் மனத்திடம் போய் சொல்லுங்க, சந்தோஷமா தான் இருக்க. அதுக்கு என்ன? இப்ப ஏன்னா அதுதான் நமக்கு ஏத்தாப்புல இருக்க விரும்புறான். உன்னை கஷ்டப்படுத்தணும், பயமுடுத்தணும், நீ வந்து பணம் இல்லாத நிலையில இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணணும். எதற்கும் ஃபீல் பண்ண வேணாம். நம்மளோட ஃபீலிங்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா உண்மையிலுமே பணம் வரும். ஏன் நம்மளுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு ஏன் ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்கணும்? குடிக்காதன்ற இன்னிலிருந்து கொடுக்காத, சந்தோஷமா இருக்கும். ஆமா இல்ல, இப்ப என்ன, இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனா உனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்ப சந்தோஷம், பணம், செல்வம், சுபிட்சம், நிம்மதி எல்லாம் வரணும். அதுக்கு என்ன பண்ணும்? நம்மள்ட்ட இருக்கிற நெகட்டிவா தூக்கி எறியணும். அது என்னது? பயம். பயம் வந்து எப்படி நான் சொல்றேன்னா, எதிர்காலத்தை பற்றிய பயம். இது மூணுமே இருக்கு. இதை நான் போக கிளியரா உங்களுக்கு சொல்லித்தரேன். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டு ஒழிக்கணும். 2 விஷயம் தான். கடந்த கால கவலை, எதிர்கால பயம். இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம வந்து லைவ் மூமெண்ட், இந்த நிமிஷம் உங்க கையில இருக்கு, இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதை பணமா மாற்றுவதற்கான விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. கடந்த கால கவலை உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எதிர்கால பயம் உங்களை காயப்படுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, அலைகழிக்க கூடாது, அச்சுறுத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும். உங்களை எவனும் எதுவும் பண்ணவே கூடாது, பண்ண முடியாது. பிரபஞ்சத்தோட படைப்பு நம்ம. இப்ப மெயினா என்ன தேவை? இப்ப சில பேர் நான் பாக்குறேன், பேசிக்கான விஷயத்துக்கு காசு இருக்காது.
சாப்பாட்டுக்கே காசு இல்லைன்னு சொல்றாங்க எத்தனை பேர் இருக்கான் பாத்தீங்களா? இல்ல நம்ம தேவையான மளிகை வாங்க காசு இருக்காது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இருக்காது. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சாபக்கேடு வாழ்க்கைக்கு யார் காரணம்? இப்ப நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்றதுக்கு யார் காரணம்? 90% நம்ம தான் காரணம். சில நேரம் கையெழுத்து போட்டேன், ஜாமீன் போட்டேன், பிசினஸ் பார்ட்னர் ஏமாத்திட்டான், அதெல்லாம் தாண்டி 90% நாம இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணம். இப்ப என்னோட குரு சொல்லுவாங்க, எப்பயுமே சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அர்ஜிங் மணி, பணம் தேடலோட இருப்பான், பணம் 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 புலம்புவான், அந்த பணத்துக்காக எதை வேணா செய்வான், எவனை வேணா ஏமாத்துவான், என்ன வேணா முதுகுல குத்துவான், அவனுக்கு தேவை பணம். இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்களுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் பணம் வரும் போகும், ஆனா அவன் படுற கஷ்டம் மிக பெருசா இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டிய பணம் உண்மையான பணமா இருக்கணும். யாரையும் ஏமாத்தி வர்ற பணம் உங்கள்ட்ட நிக்காது, அது வேற மாதிரி விளைவுகளை தரும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய 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 பேரை பார்த்திருக்கேன். எப்ப நீங்க உண்மையா நடந்துக்கிறீங்களோ அந்த பணத்துக்கிட்ட, நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களோட உழைப்பு. நிறைய பேர் ஓவர் காஸ்ட் பண்றது. ஒரு விஷயம் போறோம், ஒரு எலக்ட்ரானிக் ஆர்கெட், ஒரு மொபைல் ஒர்க் ஆகல, நம்ம போறோம், அவர் என்ன சொல்றாரு, இது மாறி இருக்கு, மாத்தி போடுங்க, டிவி சரியில்லை, இது இந்த பார்ட்ஸ் மாத்தின. ஒரு பார்ட்ஸோட விலை 20 ரூபா இருக்கும், 400 ரூபா சார்ஜ் பண்றவங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க நல்லா இருக்க முடியுமா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். உடனே கீழே கமெண்ட்ல எத்தனை பேர் டிவி மெக்கானிக்லாம் நாங்க நல்லவங்க இருக்கும் தெரியுமா, மொபைல் சர்வீஸ் பண்றவங்க நல்லவங்க இருக்கும் தெரியுமா? நான்லாம் நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான் நண்பா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா? நமக்கு மெடிக்கல் எடுத்துங்க, எவ்வளவு ஏமாத்துறாங்க நம்மள, நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் பாருங்க, ஆடிட்டர்ட்டியோ வக்கீல்ட்டியோ டாக்டர்ட்டியோ போயிட்டு நான் கஷ்டத்துல இருக்கேன் என்னை காப்பாத்துன்னு சொன்ன, நீ காலி. உன்னை முன்னோட அதாவது என்ன சொல், அவன் காலியம் பண்ண மாட்டான், இவனே காலி பண்ணுவான். எப்ப நம்ம சரண்டர் ஆகிறோமோ, எல்லாரையும் சொல்ல நல்லவங்களாம் இருக்காங்க, பொதுவா சொல்றேன், இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். எல்லாத்துலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு, நல்லவங்க இருந்தா ரொம்ப சந்தோஷம், ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிசினஸ்ன்றது எத்திக்ஸ், எத்திக்ஸோட நம்மளோட வாழ்வியல்ல இருந்தா நம்மளை நோக்கி பணம் வரும். எப்பயுமே பணத்தேடல் இருக்கக்கூடாது. நாம ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா, ஒரு மொபைல் டிவைஸ்க்கு ரிப்பேர் பண்ண வராரா, உங்களுக்கு லாபத்தோட வைங்க, அந்த லாபம் முன்னாடி இருக்கணும், அஃபெக்ட் பண்ணாம பாத்துங்க. எல்லா தொழிலுக்கும் அதுதான். நம்ம முன்னாடி இருக்கவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த பொய் சொல்லி ஏமாத்தி பண்ணிட்டோம்னா அதற்கான விளைவுகள் பின்னாடி இருக்கு. இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுக்கும். சரி, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா நம்மளை நோக்கி பணம் வரும், அந்த பிளாக்கேஜ் எப்படி எடுக்கிறது? இன்னைக்கு 2 டிப்ஸ் நான் சொல்றேன். 8ல இன்னைக்கு 2 டிப்ஸ் நான் சொல்றேன். ஒன்னு, கிளியரான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரியணும். முதல்ல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும், 1 லட்சம் வேணும் மாசம், வாரத்துக்கு 25,000 வேணும், ஒரு நாளைக்கு 3,300 ரூபாய் வேணும், இதுதான் தேவை. அப்ப நம்மளோட மைண்ட் நிறைய கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல வச்சிருக்கோம். அதை உடைச்சு நம்ம மைண்ட் கிட்ட பேசுங்க. அதிகாலையில இந்த சுபிட்ச நேரத்தில் பேசுங்க, எனக்கு இவ்வளவு பணம் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு கைட் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு. எப்ப நம்மளுடைய மனம் ஒரு ஸ்பெசிபிக்கான அமௌண்ட்டை எனக்கு இவ்வளவுதான் வேணும்னு கேட்க ஆரம்பிக்குதோ, அது மனசுக்கு பழக ஆரம்பிக்கும் போதோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு அனிச்சை செயல் நடக்குது, பணம் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுது. சிம்பிள். நம்ம வீட்டுக்கு போறோம், டிரைவ் பண்ணும்போது எப்படி போறோம், நம்ம கார் தானாவே போகுது. ஏன் போகுது? நமக்கு பழகிடுச்சு, மைண்டு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அது மாதிரி தான் மைண்டு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். பணத்தை ஸ்பெசிபிக்கா எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லும் போது மைண்ட் கிராஸ் பண்ணுது. அது 4 மணிக்கு எழுந்து செய்யும் போது எனக்கு இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு பணம் வேணும், அந்த எண்ணங்கள் அப்படியே சொல்லா செயலா விளைவுகளா மாறுது, அது பணமா வருது. 2வது விஷயம், இப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அந்த நிலைமையை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் பேசுறத கேட்டுட்டு இருங்க, ஒரே ஒரு செகண்ட் நான் பேசுறத கேட்கறத நிறுத்துங்க. உங்களோட போஸ் இருக்கா, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி உங்க போஸ் எடுத்து பாருங்க. இல்ல உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு செக் பண்ணுங்க. உங்களோட போஸ் இல்ல, வாலெட் இல்ல அப்படின்னா வாலெட் கண்டிப்பா வைக்கணும். நிறைய பேரை பார்த்திருக்கேன், போஸ் இல்லாம வாலெட் இல்லாம இருக்கவே கூடாது. அதுல முக்கியமான விஷயங்கள் இருக்கணும், பணம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்றத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன். உங்க போஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு பாருங்க. பணமே இல்லையா, சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா, நான் 2 ரூபாய் காசு இல்லாம நடந்திருக்கேன். ஒரு நிறுவனத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்துட்டு 2 ரூபாய் காசு இல்லாம பல கிலோமீட்டர் நடந்திருக்கு. வாழ்க்கை மாறும். அப்ப நடக்கும் போது நான் ஒரே விஷயம் யோசிச்சேன், நான் வாழ்ந்த தப்பான வாழ்க்கைக்குடைய விளைவு நீங்க நான் நடக்கிறேன். காசு இல்ல, 2 ரூபாய் காசுலாம், என்னோட கிரெடிட் கார்டு மட்டும் என்கிட்ட 14 லட்சம் ரூபாய்க்கு இருந்துச்சு கிரெடிட் கார்டு. சரியா, 14 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருக்க ஒருத்தன் 1 ரூபாய் காசு இல்லாம இந்த பிரபஞ்சம் நடக்க, இந்த ரோட்ல நடக்க விடுதுன்னா இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப நான் என்ஜாய் பண்ணல, வாழ்க்கை இப்படி போச்சு. நொந்துக்காதீங்க, நொந்துக்கிட்டா பணம் வராது.
என்ன பண்ணணும்னா, உங்கள்ட்ட கம்மி பணம் இருக்கா, உங்கள்ட்ட பணமே இல்லையா, அந்த தருணத்தை, சூழ்நிலையை சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் பணத்தை கொண்டு வரும். பணம் இல்லை, நான் புலம்புறேன், இதை கூட நான் சொல்லும் போது ஞாபகப்படுத்துறேன். சரியா, என்கிட்ட பணம் இல்லை, இல்லை பணம் கம்மியா இருந்தது. ஏன் நான் சொல்றேன், உங்கள்ட்ட பேசும்போது மட்டும்தான் ஞாபகப்படுத்துறேன். எதுக்காக, உங்களில் யாரோ ஒருத்தர், 10 கோடி தமிழர்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா ஒன்னாலையும் ஜெயிக்க முடியுன்றதுக்காக நான் சொல்றேன் என்னோட நிலைமையை. மற்றபடி என்னோட நிலைமையை நான் சந்தோஷப்படுறேன். பணம் இருக்கோ இல்லையோ நான் என்ஜாய் பண்றேன். சரியா, அந்த மாதிரி சந்தோஷ தருணங்களை கொண்டு வாங்க. பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆகுது. அது இன்னும் பணத்தை கொண்டு வந்து தராது. சரியா, அப்ப பணம் இல்லாத நாட்களே, இது இப்ப 3 விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி தெரியுமா, பணம் இல்லாத நாட்களை நினைத்து நொந்து போகக்கூடாது. பணமே இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த மாதிரி புலம்பல் கூடாது. ரெண்டாவது, பணம் என்கிட்ட கம்மியா இருக்கு அல்லது பணமே இல்லை பிரசன்ட் டென்ஸ்ல அப்படின்னா அதை நினைச்சு சந்தோஷம் தான் படணும். ஏன்னா பணம் உன்னை நோக்கி வரப்போகுது. மூணாவது, ஃபியூச்சர் டென்ஸ் என்ன பிரச்சனை தெரியுமா, 1ஆம் தேதி நான் வட்டி கட்டணும், வட்டி கட்ட என்கிட்ட காசு கிடையாது. 1ஆம் தேதி நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்கிட்ட ஃபீஸ் கட்ட காசு கிடையாது. வாடகை கொடுக்க காசு கிடையாது. மளிகை பாக்கி காசு கிடையாது. அசல் கேட்கறாங்க, என்னால கொடுக்க முடியல, பயமா இருக்கு. கடந்த கால கவலை வேணாம், எதிர்கால பயம். 1ஆம் தேதி பணம் கட்டணுன்ற கமிட்மெண்ட், பிரஷர் வேணாம். இது 3மே நம்மளோட பிளாக்கேஜை கிரியேட் பண்ணுது. நொந்து போகாதீங்க. பணம் இல்லை, இருக்கு, ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டேன், உறவுகள் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, வேணாம். பணத்தை பிளாக் பண்றது நம்மளோட மைண்டு தான். புரியுதா? அந்த பிளாக்கேஜை எடுக்கணும் அப்படின்னா இந்த கணத்துல என்கிட்ட இருக்க பணத்துக்கு நான் நன்றி சொல்றேன். என்கிட்ட வெறும் இந்த வாலெட்ல இப்ப 10 ரூபா தான் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன். திரும்ப சொல்றேன், சந்தோஷப்பட்டீங்கன்னா நிறைய சந்தோஷம் வரும். கஷ்டப்பட்டீங்கன்னா, துக்கப்பட்டீங்கன்னா நிறைய துக்கப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. இன்ட்டு 20x ஃபார்முலா மறந்துடாதீங்க. இந்த பிரபஞ்சத்தோடைய ஃபார்முலா சிம்பிள், 20x. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா 20 மடங்கு சந்தோஷத்தை தரும். கஷ்டப்பட்டீங்கன்னா இன்னும் 20 மடங்கு கஷ்டத்தை தரும். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரிஃப்ளெக்ட் பண்ணும். உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப யோசிங்க, பணம் இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கணுமா, இல்லைன்னு புலம்பணுமா? இந்த பிளாக்கேஜை எடுத்தாலே பணம் உங்களை நோக்கி வரும். இன்னைக்கு நான் சொல்லி தந்த 2 டிப்ஸ். ஒன்னு, கிளியர் இன்டென்ஷனோட இருங்க. ரெண்டாவது, எவ்வளவு பணம் இருக்கோ அதை என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டிக்கிற காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.